Hello friends, Mech Tech Tamil எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Arduino யூஸ் பண்ணி எப்படி ஒரு LED சேசரை நாமளே பில்ட் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த LED சேசர்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எஃபெக்ட்ஸ் உங்களோட ஓன் எஃபெக்ட்ஸ் எப்படி கொண்டு வரது அப்படினு சொல்லிட்டு டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம்ங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எல்இடி சேசர் செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 1K ரெசிஸ்டர் தேவைப்படும். அப்புறம் ஒரு 12 எல்இடிஸ் தேவைப்படும். எல்இடி வந்து நீங்கள் என்ன கலரில் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஒரு Arduino டெவலப்மெண்ட் போர்டு ஒன்று தேவைப்படும். நீங்கள் Arduino கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நானோ யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலும் போர்டை மட்டும் கரெக்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிருக்க எல்இடியில் இருக்க பாசிட்டிவ் பின்னை வந்து கட் பண்ணிவிடுங்க. இதில் லென்த்தாக இருக்க பின் தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பின், அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு 1K ரெசிஸ்டர் வந்து சால்டர் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த எல்இடி வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண போகிறேன். அதனால வந்து நான் இப்படி செய்கிறேன். நீங்கள் இந்த எல்இடிஸ் வந்து ரீயூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து breadboard யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதேமாரி நீங்கள் வச்சிருக்க எல்லா எல்இடியும் வந்துட்டு பாசிட்டிவ் பின்னோட வந்து 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் அடுத்ததாக ஒரு breadboard எடுத்துகிட்டு அந்த breadboardல இந்த கிரவுண்ட் பின்னை வந்துட்டு 5x2 செக்மெண்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க எல்லா எல்இடியோட மைனஸ் பின்னையும் பார்த்தீங்கன்னா அந்த 5x2 செக்மெண்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிங்க. பாசிட்டிவ் பின்னை வந்துட்டு அந்த பெரிய செக்மெண்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிங்க. பாசிட்டிவ் பின்னை ஒன்றுத்தையும் தனியாக நம்ம வந்து Arduino கூட கனெக்ட் பண்ண போகிறோம். பட் கிரவுண்டு வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்கும் ஒரே லைனில் கனெக்ட் பண்ணுறேன். இதுமாரி நீங்கள் வச்சுருக்க எல்லா எல்இடியோட கிரவுண்டையும் வந்து காமனாக கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கே எல்லா எல்இடி கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பின் எல்லாத்தையும் ஒரு ரெட் கலர் வச்சு காமன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு ஒயரை வந்து நான் Arduino கூட கிரவுண்ட் பண்ணாலே போதும், எல்லா எல்இடிக்கும் கிரவுண்ட் கனெக்ஷன் கிடச்சிரும். அதாவது நெகட்டிவ் கனெக்ஷன் கிடச்சிரும். இப்போ வந்து எல்இடியோட பாசிட்டிவ் பின்னை வந்து நம்ம Arduinoவோட டிஜிட்டல் பின்னோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணுறேன். எல்லா எல்இடிஸோட பாசிட்டிவ் பின்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஜம்பர் ஒயர் கனெக்ட் பண்ணிடுறேன். இந்த ஜம்பர் ஒயர்ஸை வந்து நான் அப்படியே Arduinoவில் இருக்க டிஜிட்டல் பின்ஸில் கனெக்ட் பண்ணிப்பேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 12 எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ Arduino டெவலப்மெண்ட் போர்டில் இதை நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது தான். Arduinoவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும். அதில் வந்து 12 டிஜிட்டல் பின்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது 0லேருந்து 11 வரைக்கும் இருக்க டிஜிட்டல் பின்ஸை யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஜம்பர் ஒயர்ஸை அப்படியே நான் வந்து Arduinoவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்இடி சேசரோட சர்க்யூட் டயக்ராமோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த கனெக்ஷன் புரியல அப்படின்னா அந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் Arduinoவில் இருக்கிற எல்லா பாசிட்டிவ் பின்ஸையும் டிஜிட்டல் பின்னோட கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ கடைசியாக கிரவுண்டையும் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிடுறேன் Arduinoவோட. இப்போ நம்ம ஹார்ட்வேர் செட்டப் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ Arduino ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இந்த கோட் பார்த்தீங்கன்னா Arduino எல்இடி சேசரோட ஒரு பேசிக்கான கோட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் எஃபெக்ட் தான் வரும். இது வந்து நானே ரைட் பண்ண கோட். இதில் வந்து மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் நான் கொண்டு வரல. மல்டிபிள் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரேன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கோடை நான் எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டிஜிட்டல் பின்ஸையும் கால் பண்ணி நேம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எல்லா டிஜிட்டல் பின்ஸும் பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு சொல்லிட்டு நான் அதில் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வாய்ட் லூப் கண்டிஷன்ஸில் போயிட்டு ஒரு எல்இடியும் 100 மில்லிசெகண்ட்ஸ் கேப்பில் ஆன் ஆகிற மாரி நான் வந்து இது ப்ரோக்ராம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா எல்இடிஸும் ஃபுல்லாக ஆன் ஆனதுக்கப்புறம் ஒரு எல்இடியாக 100 மில்லிசெகண்ட்ஸ் கேப்பில் ஆஃப் ஆகிற மாரி நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் எஃபெக்ட் தான். இதில் வந்து மல்டிபிள் எஃபெக்ட்டில் எதுவும் கிடையாது. மல்டிபிள் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது அப்லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நான் பெருசாக எந்த லூப்ஸும் யூஸ் பண்ணல, ஃபார் லூப் ஒயில் லூப் எதுவும் யூஸ் பண்ணல. சிம்பிளாக எல்இடிஸை கால் பண்ணி டிஃப்ரெண்ட் டைம் பீரியடில் வந்து அது ஆன் ஆகி ஆஃப் ஆகிற மாரி வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அப்லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மல்டிபிள் எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். இந்த கோட்கான அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு பேசிக்கான சிம்பிளான எல்இடி சேசரோட ப்ரோக்ராம் தான் இது. நம்ம மல்டிபிள் எஃபெக்ட் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். மல்டிபிள் எஃபெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வந்து நான் ரைட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் நிறைய எரர் வந்தது, அதனால் க்ரியேட் பண்ண முடியல. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். axar.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். பட் இந்த கோடை யூஸ் பண்ணி நானே ஒரு கோட் க்ரியேட் பண்ணேன். அது எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கோடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்களே உங்களுக்கு ஓனான கோடை வந்து நீங்களே உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 டிஃப்ரெண்ட் டிலே டைம்ஸ் வந்து இதில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது ஹேஷ்டாக் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு T1 T2 T3 அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிலே டைம்ஸ் வந்து கால் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 30 மில்லிசெகண்ட்ஸ், 20 மில்லிசெகண்ட்ஸ், 100 மில்லிசெகண்ட்ஸ்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம பின்னாடி டிலே டைம்ஸ் போடும்போது 100,000 போட தேவையில்லை. இந்த T1 சொல்லிட்டு நம்ம அங்கே வந்து கால் பண்ணாலே போதும். இங்கே இருக்கிற வந்து நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால பின்னாடி அதை டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
அடுத்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ட் செட்டப்பில் இருக்கிற எல்லா எல்இடி பின்ஸையும் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க. ஃபார் லூப்பில் கால் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து வாய்ட் லூப் அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆர் எஃபெக்ட்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஃபெக்ட்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது இதேமாதிரி கால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக புரியும் கூட. அடுத்து வந்துட்டு அதிலே வந்து வாய்ட் எஃபெக்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா int i = 2 i <14 i++ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து திரும்ப ஃபார் லூப்புக்குள்ளே டிஜிட்டல் பின்ஸை இவங்க கால் பண்ணுறாங்க. அதான் இதுக்கு அர்த்தம். அதாவது i = 2 i <14 அப்படின்னா டிஜிட்டல் பின் வந்து 2லேருந்து <14 இருக்க ஏதோ ஒரு நம்பர் தான் வந்து டிஜிட்டல் பின்னாக இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா i++ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் பின்ஸ் 1+1+1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அதாவது i++னா இன்க்ரிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி அப்படி சொல்லணும் அப்படின்னா, ஃபார் லூப்புக்குள்ளே வந்து நம்ம டிஜிட்டல் பின்னை கால் பண்ண போகிறோம். அதாவது ஒரு நேரத்தில் ஒரு டிஜிட்டல் பின்னை தான் கால் பண்ண போகிறோம். ஆனால் செகண்டுக்கு செகண்ட் டிஜிட்டல் பின் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் வந்து 2 இருக்கும், செகண்டில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். அதேமாதிரி டிஜிட்டல் பின் வந்து 2லேருந்து 14 வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்க்ரிமெண்டேஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இன்க்ரிமெண்டேஷன்னா 1+1+1 ஆட் ஆகிட்டே போகிறதுக்கு நம்ம இன்க்ரிமெண்டேஷன் சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்மில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஜிட்டல் ரைட் i, ஹை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐங்கிறது இங்கே டிஜிட்டல் பின்னை தான் நான் கால் பண்ணுறேன். அதாவது வேரி ஆகிட்டு இருக்க டிஜிட்டல் பின். இந்த டிஜிட்டல் பின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2லேருந்து 14 வேரி ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒன்று ஆன் ஆகிட்டே வரும். அதுக்கு தான் i, ஹை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு எல்இடியாக ஆன் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான டிலே பீரியடை நான் ஆல்ரெடி முன்னாடி வந்துட்டு கால் பண்ணியிருக்கேன். அதனால டிலே போட்டுட்டு ப்ராக்கெட்டில் T1 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே T1ங்கிறது 20 ms நான் முன்னாடி டிஃபைன் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப டிஜிட்டல் ரைட் i+1 i+2 அப்படின்னு வந்து அதுவே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அதை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்து வந்துட்டு இன்னொரு ஃபார் லூப் கால் பண்ணிவிட்டு அதில் வந்து டிக்ரிமெண்டேஷனுக்கான கண்டிஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு i = 13 அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் பின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் i வந்து > 1, அதாவது 13லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற டிஜிட்டல் பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து i மைனஸ்னா முன்னாடி வந்து 2+1 3 3+1 4 அப்படின்னு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்திருக்கும் போன ஃபார் லூப்பில். இந்த ஃபார் லூப்பில் எப்படின்னா 13 - 1 12 12 - 1 11 அப்படின்னு வந்து ஒரு டிஜிட்டல் பின்னாக டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஃபார் லூப்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி சிப்ஸோட 2 பேசிக் கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு இதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ஸில் எல்இடியை ஆன் பண்ணி ஆஃப் ஆகிற மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எப்படி ஒரு எல்இடி சிஸ்டத்தில் உங்களோட ஓன் எஃபெக்ட்டை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த கோடை வந்து நம்ம ஆர்டினோ போர்டில் அப்லோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கோட் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த கோடோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 எஃபெக்ட்ஸ் வரும், டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸு. இந்த கோடோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் இதை அப்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இந்த கோடை வச்சு நான் வந்து தனியாக ஒரு கோட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் எப்படி நான் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட் தான் இதுவும். அதேமாதிரி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா #டிஃபைன் சொல்லிட்டு ஒரு டைம் பீரியடை வந்து முன்னாடியே வந்து கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணிவிட்டு திரும்ப வந்து வாய்ட் செட்டப்பில் டிஜிட்டல் பின்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதாவது 2லேருந்து 14 வரைக்கும். அதுக்கப்புறம் வாய்ட் லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து சில ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான டைம் பீரியட்ஸில் எல்இடி க்ளோ ஆகிற மாதிரியே வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரியான எஃபெக்ட்டில் வந்து இந்த எல்இடிஸ் வந்து எரியும். அது மாதிரி தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 6 எஃபெக்ட் கோடை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புதுசாக எப்படி உங்கள் ஓன் எஃபெக்ட் வந்து கோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த கோடோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் க்ரியேட் பண்ண கோடோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை டவுன்லோட் பண்ணும்போதெல்லாம் ஃபோனில் ஒரு மாதிரி எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் எல்இடியில் கொண்டு வர ட்ரை பண்ணேன். பட் இது ஆனால் அந்தளவுக்கு வரல. பட் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த கோடெலாம் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு எஃபெக்ட் நீங்களே க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கோட்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கூட நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக சேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.